ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. பா ஆ நமஸ்காரம் பா. நமஸ்காரம். இந்த 5 நிலை சொன்னீங்களப்பா கடைசியில. ஆமா எப்படி அந்த விழிப்பு வருங்கிறதுக்கு ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப துக்கம். அதுல எந்த நிலையில இருந்தா நமக்கு சீக்கிரம் விழிப்பு கிடைக்கும்பா? அப்படி இல்லை, எல்லாமே ஈக்குவல். அதாவது ஈக்குவல் தானப்பா? ஆமா, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், அப்ப நமக்கு அது எக்ஸ்ட்ரீம் ஏற்படும் போது அந்த மாதிரி கிடைக்குமாம்பா? அந்த அந்த அதி தீவிரமான உணர்ச்சி, பயம், துக்கம், சுகம், பயம், வைராக்கியம், மரண பயம், இந்த 5மே மனசு அப்படி ஒரு உலுக்கு உலுக்கி, ஜீவனை ஒரு உலுக்கு உலுக்கி உண்மையை உணர வைத்து விடும். இதுல இது நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அந்த சூழல் அவ்வளவு பெருசா நடக்கும் பொழுது அந்த மனசு பார்த்தா துக்கம் மாறி மாறி தானே வருதும்பா. அப்புறம் ஏன் இல்ல, நமக்கு வரதெல்லாம் கொஞ்சமா தான் இருக்கு, பத்தல. அந்த அடி விழிப்பு உண்டாக்குற அளவுக்கு பத்தல. அதி தீவிர துக்கம், அதி தீவிர மகிழ்ச்சி, அதி தீவிர பயம். சரி அம்பா. நமக்கு வரதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சத்திலேயே திருப்பி இது பண்ணிக்கிறோம். என்ன கனவு, ஒரு கனவு கண்டு முழிச்சு தூங்கி திரும்ப திரும்ப கனவு கண்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அது தீவிரமா வரும்போதுதான் இது அப்படியே உதறிட்டு. அப்படித்தான் இப்ப புத்தருக்கு எப்படி அவரு இதெல்லாம் பாக்குறாரு, ஒண்ணு அவர் மனசுக்குள்ளது வைராகியத்தை உண்டு பண்ணுதுங்கிறோம்ல. அதுதான். அப்போ மகான்களுக்கெல்லாம் இப்ப உதாரணமா இவர் நம்ம துளசிதாசர் வாழ்க்கையில, அருணகிரிநாதர் வாழ்க்கையில எப்படி ஒரு காமுக்கனா அவர் இருந்திருக்கிறார். ஆனா அக்கா அப்படி கேட்ட உடனே அவர் வெக்கப்பட்டுட்டார். அந்த அதி தீவிர துக்கத்துல செத்து போயிடுறேன்னு போனார். அவ்வளவு வரும்போது அவருக்கு ஞானம் வருது. அப்ப அவரவர் நிலைக்குத்தான் அது கிடைக்கும். நம்ம அந்த நிலைக்கு எல்லாரும் தள்ளப்படும் போதுதான் அதை அறிய முடியும்பா. அவரவருடைய பிராரப்தத்துக்கு ஏற்ப, அனுபவங்களுக்கு ஏற்பதான் வரும். ஆனா எப்படி வந்தாலும் அது தீவிரமா இருந்து உருக்கணும், அடிப்படையவே அசைக்கணும். அப்பதான் இவன் நினைச்ச, ஐயோ இதுவா எனக்கு இவ்வளவுதானா வாழ்க்கைன்னு புரியுற அளவுக்கு அது பெருசா இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த வாழ்க்கை கனவுன்னு உதறுவோம், இல்லாட்டி உதற மாட்டோம் இல்லையாம்பா? அதுதான் அந்த அந்த அனுபவங்கள், இந்த 5 நமக்கு தீவிரமா அமையும் பொழுதுதான் இத இந்த உலக வாழ்க்கையை பத்தின உண்மை விளங்கும். அது வரைக்கும் அப்ப ஆனா இப்ப நமக்கு இந்த உபதேசம் கேட்கறதுங்கிற வாய்ப்பு இருக்குல்ல. இதை வச்சு ஏன் வைராகியம் வரக்கூடாது? சரி சரிம்பா. இப்போ இந்த உபதேசம் கேட்கிறோம்ல, ஆமாம்பா, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கே. அதை ஆழ்ந்து சிந்திச்சு இவ்வளவுதான் உலகம் தெரிஞ்சு விட வேண்டியது தானே. இது தீவிரமா போகணும் வைராகியம். அப்போ நமக்கு பயமும் துக்கமும் சந்தோஷமும் பெருசா வர்றதுக்கு காத்திருக்க வேண்டாம். புரியுதா? இந்த உபதேசத்தை நம்ம ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டு மனது வைராகியத்தை பெற்றாலும் இது விளங்கும். சரி சரியம்பா. ஆமா, சரியம்பா. துக்கம், பயம், சுகம், வைராகியம், மரண பயம், இந்த 5 இருக்கு. அதனால நமக்கு இறைவனுடைய கருணையினாலே குருநாதர் கிடைச்சிருக்கிறார். இது மாதிரி தாய்மானவர் பாடல்களை ஆராய்ச்சி எல்லாம் பண்றோம்ல, அப்ப நம்ம அதை ஆழ்ந்து எடுத்துக்கணும். நம்ம இன்னும் ஒருவேளை இந்த பறவைகள், விலங்குகள், தாவரங்களை போல விழிக்காம இருக்கோமோ, என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஆழ்ந்து ஆழ நினைக்கும் போது அப்படியே அடியோடு உலுக்கி எடுத்த மாதிரி அது மனசை ஒரு விழிப்புக்கு கொண்டு வரணும். சரி, அப்படி கொண்டு வரணும்பா. அதுக்கு பிரார்த்தனை பண்றோம்பா. அதுக்கு இறையருள் தான்மா, இறையருளே அதுக்கும் பிரார்த்தனை பண்றோம்பா. நமக்கு நிச்சயம் கிட்டும். சரி அம்பா, நமஸ்காரம். நமஸ்காரம் அம்பா. நமஸ்காரம் அம்பா. நான் பாமார்க் மாதிரி பேசுறேன். அம்மா நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா அம்பா? நல்லா இருக்கேன்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்பா. ஆக்சுவலா நீங்க கடைசியா ஒண்ணு சொன்னீங்களாம்பா, அதாவது எல்லா அந்த ஒரு முடியவே முடியாதுன்னு போனதுக்கு அப்புறம் ஒரு ஞான நிலைக்கு வர்றதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க பேசுறதை கேட்டு நாங்க மனம் திருந்தி வர்றதுக்கு கடவுள் அருள் புரியணும்னு எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆமாமா, நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் அந்த பரிபூர்ண கிருபை கிட்டட்டும்னு இந்த சந்தர்ப்பத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு துன்பம் சுகம் இப்படியெல்லாம் வந்துதான் வரணுங்கிறது இல்லை. இது நல்லபடியா சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா?
அந்த ஆமா. மாதிரி நமக்கு இந்த தத்துவ ஆராய்ச்சியின் மூலமே அந்த வைராக்கியம் வந்து விடணும். அது ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும். அதன் பொருட்டு குருவருளும் திருவருளும் நம் அனைவருக்கும் எப்போதும் துணையிருந்து எடுத்த இந்த தேகம் விழுமுன் நம்மை பற்றிய உண்மையை நாம் அறிந்து விட்டோம் என்கின்ற ஆனந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஹர நம பார்வதி பதையே. ஹர 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 மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். அன்னையின் அருளாலே கேள்வி பதில் நேரம். எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் மனசில் பட்டுது. அதை நான் ஒரு செய்தி படித்தேன், கேட்டேன். அது நம்ம இந்த புதுமை பெண் பாட்டுக்கு தொடர்புடையதாக இருக்குது. இன்றைய சமுதாயத்தினுடைய அவல நிலை. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கருத்தில் உங்களுடைய நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை குறித்து உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறதில்ல. சமுதாயத்தின் ஒரு நிலையை நான் சுட்டி காட்டுறேன். நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன, உங்களுடைய பதில்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒரு கலந்துரையாடல், கேள்வி பதில் இல்லை, கலந்துரையாடல். என்ன செய்தி நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது அப்படின்னா, ஒரு பெரியவர் யூடியூப்பில் ஒரு மெசேஜ் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதலினால் காதல் செய்வீர். இது பாரதியாருடைய வார்த்தை தான். ஆண்களே ஆதலினால் காதல் செய்வீர். அவர் சொல்கிறதுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்கள் கிடைக்க மாட்டார்கள், அதனால் நீங்கள் காதல் புரிந்து நீங்களாக தேர்ந்தெடுத்து கொண்டு கல்யாணம் பண்ணினால்தான் உண்டு அப்படின்னு யாருக்கு அவர் குறிப்பாக சொல்கிறாருன்னா, பிராமண சமுதாயத்து இளைஞர்களை பார்த்து சொல்கிறார். இது என்ன ஒரு புதுவிதமான அட்வைஸாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிறார், நான் அதாவது இந்த மேட்ரிமனி எல்லாம் நிறைய இருக்குல்ல, கல்யாணத்துக்காக ஜாதக பரிவர்த்தனை பண்ணக்கூடிய அமைப்புகள், அது ஒன்றை இவர் நடத்தி வருகிறாராம். 15 வருஷமாக நான் நடத்திட்டு வரேன். அதில் 10 வருஷமாக ட்ரெண்டு என்ன அப்படின்னா, ஆண்களோட ஜாதகம் நிறைய வருது, பெண்கள் ஜாதகம் நிறைய வரமாட்டேங்கிறது. அதனால் ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுக்கே ஜாதகம் இல்லை. முதல்ல அவர் குறிப்பாக சொல்லுவது பிராமண சமுதாயத்தில் என்ன சூழல்னால் இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த சமுதாய சூழலை அவர் சொல்கிறார். பெண் குழந்தைகள் படிக்க போகும்போது, பெரும்பாலும் பள்ளியில் படிக்கும் பொழுதே 8வது 9வது 10வதுலேயே அது லவ் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. காலேஜ் வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டியதில்லை என்ன. அப்படியே அவர் சொல்கிறார், ஸ்கூல் லெவல்லையே இந்த காதலில் விழுந்து விடுகிறார்கள் இந்த பிராமண குடும்பங்களிலிருந்து படிக்க செல்லுகிற பெண்கள். ஏன்னா நீ சிபிஎஸ்சி படிக்க வைக்கிறேன், மெட்ரிக் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு கோஎட் ஸ்கூலில் தான் போடுறாங்க. பெரும்பாலும் கொஞ்சம் பேர் தான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. அப்போ இவங்க படிக்கிறத தவிர வேறு வேலைகளையும் சேர்த்து பார்த்துடுறாங்க. அதனால் அங்கேயே வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு விடுகிறார்கள். அப்போது 10 பசங்க 10 பெண்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், படிப்பை முடிக்கிற வரையில் காதலை பற்றி சிந்திக்காமல் படிப்பே கருத்தாக இருக்கக்கூடியவர்கள் பையன்கள் தான். இந்த பெண்கள் சின்ன வயசுலேயே இதுக்கு எப்படியோ பலியாகி விடுகிறார்கள். இது முழுக்க அவர்கள் தவறுதான் என்று மட்டும் சொல்லிவிடவும் முடியாது. பல வகைகளில் அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். அதனால் எப்படியோ காரணம் எப்படியோ 10 பெண்களில் ஒரு 2 பொண்ணு தான் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் போது பண்ணிக்கிறேன்னு மிச்சமாறா, மீதி 8 படிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே இழுத்துன்னு போய்விடுகிறார்கள்.
இங்கே பசங்களில் 2 பசங்க தான் அவனா பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். மீதி 8ம் அதுவும் இந்த பிராமண குடும்பங்களில் படிடா படித்த வேலை பார்த்தா தான் உண்டு, உனக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடையாது, போட்டிகளுக்கு இடையில் நீ வாழணும், அதனால் படின்னு சொல்லி அவனுக்கும் அது ரொம்ப உண்மையாக புரிந்து கொண்டு அதனால் அவன் என்ன பண்ணுறான், +2 முடித்து ஒரு டிகிரி வாங்கி அப்புறம் ஒரு பிஜி வாங்கி ஒரு வேலையில் உக்காந்து அப்பாடா நிம்மதியாக நிமிந்து பார்த்து சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ நம்ம கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம், மாதத்துக்கு 1 லட்சம் அப்படின்னு அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே பொண்கள் ஒத்துருமில்லை. அப்போ இங்கே 2 பொண்ணு மிச்சம் இருக்கா. லவ் மேரேஜில் விழாத பொண்ணுகள் 2 பேர் இருக்கிறா. 10 பெண்களில் 10 பசங்களில் 8 பேர் மிச்சம் இருக்காங்க. இப்போ 8 பேருக்கு இந்த 2 பொண்ணை என்ன பண்ணுறது, 2 பேருக்கு தான் கிடைக்கும், மீதி 6 பேருக்கு பெண்கள் இல்லை. இது கற்பனையே கிடையாது. அதனால் என்கிட்ட 40 வயசு 50 வயது ஆண்கள் கூட இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம ஏதாவது ஒரு விடோ ரீமேரேஜுக்கு இருக்கிறவங்களை சொன்னால் கூட நல்ல பொண்ணாக இருந்தால் சரி அப்படிங்கிறாங்களாம். இதே சூழலை வேறொரு கான்டெக்ஸ்டில் போன வருஷம் எனக்கு அது தெரிவிக்கப்பட்டது. அப்பையும் ரொம்ப நம்ம சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்குன்னு வருத்தப்பட்டேன். இங்கே கோயில் குருக்கள் ஒருத்தரை எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவ்வப்போது ஏதாவது சில சந்தேகங்கள், இந்த நாள் நட்சத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுப்பேன் அவர்கிட்ட. அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட எது பேசிகிட்டு இருந்தபோது நான் ஃபோன் பண்ணின போது அவர் எடுக்கலை. அப்போ சொன்னார், இந்த மாதிரி என் பையன் பிஇ படிக்கிறாம்மா, அவனை கூப்பிடுறதுக்கு ஹாஸ்டலுக்கு போனேன், அந்த மாதிரி ஏதோ சொன்னார். நான் கேட்டேன், ஜி நீங்கள் கோயிலில் குருக்களாக இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு அந்த இது தானே நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், அவனை எதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அம்மா என் கூட பிறந்தவங்க 3 பேர், நானும் 3 பேரும் சேர்த்து மொத்தம் நாங்கள் 4 பேர். 4 பேருமே இந்த தொழிலுக்கு தான், அர்ச்சகராக ஆகிறதுக்கு தான் முறையாக வேதம் படிச்சிருக்கோம். ஆனால் 4 பேரில் மூத்தவனாகி எனக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகியிருக்கு. என் தம்பிக்கு ஒருத்தனுக்கு 39 வயசு, ஒருத்தனுக்கு 35 வயசு, ஒருத்தனுக்கு 29 வயசு. 3 பேருக்கு கல்யாணம் ஆகலை. காரணம் என்னென்னா, அர்ச்சகர் வேலைக்கு படித்த ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இந்த பிராமண குடும்பத்து பொண்ணுகள் சொல்கிறாங்க, அதனால இவங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுமா, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் எந்த தைரியத்தில் தன்னுடைய மகனை அந்த அர்ச்சகர் தொழிலுக்கு பயிற்சி கொடுப்பார்? சரி, இது பிராமண சமுதாயத்தில் தான் இப்படியானா, எனக்கு வேறொரு அனுபவம் ஃபீட்பேக்கும் சமுதாயத்துலேருந்து கிடச்சிது. நம்ம ஆசிரமத்தில் பிரார்த்தனை கூடத்தில் அருட்திரு மூவர் படங்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு தேக்கு மரத்தாலான ஒரு பீட்டம் செய்தோம். அந்த பீடத்தை செய்து கொடுத்தவர் முறைப்படி பாரம்பரியமாக தலைமுறையாக தேர் செய்யக்கூடிய ஆச்சாரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை அறிமுகம் ஆன போது. முத்துமாரீஸ்வரி, நீங்கள் நம்ம நெய்வேலிக்கு ஒரு தினம் பேச நான் வந்திருந்த போது திருவதிகை வீரட்டானம்னு அப்பர் பிறந்த ஊர், அந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. முத்துமாரீஸ்வரி ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே தான் இவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்புறம் இவர் நல்லா செய்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பீடம் செய்ய அவர்கிட்ட கொடுத்தே அவர் அழகாக செய்து கொடுத்துருக்கார். இப்போ அதில் தான் நம்ம ப்ரேயர் ஹாலில் படங்கள்லாம் வச்சுருக்கோம். அவர் வரைக்கும் தலைமுறை வரிசையாக ஒவ்வொரு தலைமுறையும் அதை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த தேர் செய்யும் பணி அவரும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பையனை பிஇ படிக்க வச்சுருக்கேன்னு சொன்னார். எதுக்கு சார் நீங்கள் இதில் போட்டிருக்கீங்கன்னு? இல்லை, அவர் சொன்னார், இல்லை அதுவும் தெரிஞ்சுக்கிட்டுமா, ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா எங்களுக்கு இவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் படிக்கலைன்ட்டு எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அந்த படிப்பு இருக்கட்டும்னு போட்டிருக்கேன், அது முடிச்சப்பறம் இதுக்கு தான் வருவான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது நடந்து 8 வருஷம் ஆச்சு. அப்புறம் திருப்பி நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன உங்கள் பையன் உங்கள் தொழிலுக்கு வந்துட்டானான்னு. அவர் சொல்கிறார், என்னுடைய மனைவி அவனை இதில் விட்டு என்ன பண்ண, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அவன் பிஇ படிச்சிருக்கான், அந்த வேலைக்கே போட்டுன்னு அவன் வேலைக்கு யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு காத்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்த இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்போது ஆண் வாரிசே ரொம்ப அரிதாக இருக்குது. வந்த அந்த ஆண் வாரிசு இந்த வேலைக்கு விடலைன்னா அது யார் செய்வாது? அப்படியே அது அழிஞ்சு போயிடுமே அந்த கலை. இங்கே அர்ச்சகர் ஆகிறதுக்கு ஆள் இல்லை, இங்கே தேர் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதில் 2லையும் தடையாக இருக்கிறது பெண்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறார்? புதுமை பெண், உயர்குல பெண்ணுக்கு கற்பு இயல்பாக இருக்கும், அதான் அவர் சொல்கிறார். அதனால் நீங்களை பயந்து பூட்டி வைக்காதீங்க அப்படிங்கிறார்.
அப்போ இதில் பிரச்சனை எங்கே இருக்குது? அந்த படிக்கிற பொண்ணு திரம்புவதுன்னு சொன்னார் இல்லையா, ஞான திமிர்ந்த ஞான செருக்கு இருப்பதால் திரம்புவதில்லைனர். இவங்க திரம்புகிறார்கள், வழிபேசி போகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? யார் மேலே அந்த பழி இருக்குது சமுதாயத்தில்? அந்த பொண்ணு மட்டுமா, பெற்றோரா, ஒட்டுமொத்த சமுதாயமா, அரசா? யாரை சொல்லுவது? இது சிந்தனைக்குரிய விஷயம். எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்களே, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. என்னுடைய குமுறலை கொட்டிட்டேன். அம்பா, நீங்க சொன்னது 100% உண்மைதான் அம்பா. ஆனா இன்றைய காலகட்டத்துல மாடர்ன் வேர்ல்டுன்னு அப்ரோச் பண்ணும்போது பெண்கள் வெளியில, இப்ப நான் கூட நீங்க விளக்கம் சொல்லும் போது அதுதான் நினைச்சேன். பெண்கள் வெளியில வரணும் அப்படின்னு இந்த சமுதாயத்துல கல்வியாளர்கள்லாம் போதிக்கிறவங்க பாங்கினிரை நங்கையரா வெளியில வரணுங்கிற அந்த கான்செப்ட யாரும் வலியுறுத்துறது இல்ல. அதனாலதான் இந்த விதமான சீர்கேடுகள்லாம் கொஞ்சம் வருதோ அப்படின்னு நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன்பா. சரி, அதை யார் வலியுறுத்தணும்? நம்ம சுவாமிஜி நமக்கு கல்விச்சாலைகளுடைய நோக்கமாக நிறை நங்கையர், கற்பு நிறை நங்கையரா இருக்கணும் இங்க படிச்சு போறவங்க அப்படின்னு சொன்னார். இத குழந்தைகளுக்கு யார் சொல்லுவா? பள்ளிக்கூடங்கள், கல்விச்சாலைகள் சொல்லணும். பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, பள்ளிக்கூடம் கல்லூரி சொல்லணும். அவங்க மட்டும் தானா? அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு யாரும் இல்லையா? அம்மா, அந்த ஃபேமிலில அம்மா தான் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுடைய முதல் கல்விக்கூடம் குடும்பம் தான். அம்மா அப்பா தான் அதை சொல்லி கொடுக்கணும். ஆனா சொல்றதுக்கே பயப்படுறாங்களே. அம்பா, இதுல உடல் சார்ந்து மனம் சார்ந்து ஒவ்வொரு தலைமுறையிலயும் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்காம்பா. அதுல அது ஒரு காரணம். அது தலைமுறை ஒரு தேய்மானம் இருக்கு. ஆனா அதுக்காண்டி நம்ம அதாவது இன்றைக்கு சூழல் எப்படி அப்படின்னா, பெற்றோரா இருக்கட்டும், கல்விச்சாலைகளாக இருக்கட்டும், சமுதாய மற்ற பெரியவர்கள், இவர்கள் எல்லாரையும் மிஞ்சும் விதமாக இவங்களுக்கு இந்த சோசியல் மீடியா எக்ஸ்போஷர், அது மாதிரி இந்த பியர் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் ரொம்ப பூதாகரமாக இருக்கிறது. அது ரொம்ப அது மலையளவு அதனுடைய தாக்கம் இந்த அடலசன்ட் ஏஜ்ல குழந்தைகளுக்கு அது இருக்கு. அதாவது எதையுமே எது சரி தப்பு அப்படின்ட்டு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மேலை நாடுகள் ஆதிக்கத்தை அதிகப்படியா கல்வி விளக்கம், அதாவது அறிவு விளக்கம் பெறணும் அப்படிங்கிறது நேர்மறையான சிந்தனை. அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி நம்மளுடைய நாட்டுல இந்த மாதிரி ஒரு பரவலான இது இருக்கு. அது அவங்க தப்பா வழி நடத்தப்படுகின்றார்கள். அதற்கு இந்த பக்கம் ரொம்ப நம்மளுடைய பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப நிறைய நாங்க எஃபர்ட் போட வேண்டி இருக்கு. அதுக்கு நாம ஒரு மாற்று கண்டுபிடிச்சே ஆகணும்ல. இதை அனுமதிக்க முடியாது இல்ல? கண்டிப்பாம்பா, கண்டிப்பாம்பா. என்ன மாற்று? என்ன மாற்று? வேற யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? இப்போ அது முத்துஞானம் சொன்னாங்க, பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷருங்கிறது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க இப்படி இருக்கு மாதிரி நீ இது பண்ணிட்டு இருக்காது, இப்படி வா, அதெல்லாம் அந்த காலத்து பசங்க, நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவளை இந்த மாடர்னாக போகிறதுக்கு இழுத்துட்டு போகிறேன். அதான் பியர் ப்ரெஷர். அதை மீறி இவங்களால செய்ய முடியல, அது ஒன்று. அப்புறம் பெற்றோர் சொல்லணும், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாமா இருக்கும்போது ஏதோ சொல்ல எடுத்தீங்க. அதே இப்ப நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கு இது நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத எங்களுக்கு அறியாம சிறுசுல எங்களுக்கு புகட்டிட்டாங்க. இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா இதை செஞ்சா நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிற எங்களுக்கு புகட்டிட்டாங்க. ஆனா இப்ப உள்ள காலத்துல பேரண்ட்ஸுக்கு அதை கரெக்டா புரிய வைக்க தெரியல. ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால பிள்ளைங்க ஆனா பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த டெக்னாலஜி தெரியல, இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறே தெரியல. அதனால பிள்ளைங்க ஈஸியா என்ன சொல்லிடுறாங்க, போமா உனக்கு ஒண்ணும் தெரியாது, போப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க பேரண்ட்ஸை டாமினேட் பண்ற லெவலுக்கு மாறிட்டாங்க. இது இப்போ பாமா ருக்மணி சொல்ற பாயிண்ட் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது பிரச்சனை ஒழுக்கம் சார்ந்தது. ஒழுக்கத்திலேருந்து பெண் தவறக்கூடாதுங்கிற இதை நம்ம பெண்களுக்கு எடுத்து சொல்லணும், நம்ம குழந்தைகளுக்கு. ஆனால் அப்படி சொல்லுவதற்கு அம்மாவுக்கு தெரியும், அப்பாவும் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மரியாதை அவளுக்கு முதல்ல வரணும். அப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்பா. அந்த மரியாதை வர்றதுக்கு நீ லேப்டாப்பையும் ஃபோனையும் நல்லா ஹேண்டில் பண்ணணும். அவளை விட
புத்திசாலியாக ஹேண்டில் பண்ணணும், அப்போ தான் அவன் நீ சொல்கிறத கேட்பா. இது ஒரு வினோதமான ஆனால் சரியான பார்வையாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு கதை இல்லை, நிஜமாக நடந்தது, அதை படித்தேன், ஒரு புத்தகத்தில் போட்டிருந்தேன். என்ன புத்தகம்னா டு சர்வ் வித் லவ், ஆசிரியருக்கு அன்போடு அப்படின்னு மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பரிசு கொடுக்குறாங்க. என்ன சூழல்னா, இங்கிலாந்தில் லண்டனில் ஒரு ஸ்கூல், இந்த லோ கிளாஸ் பீப்புளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு அரசு பள்ளி. அங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அப்படி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ரஃபியன்ஸாக இருப்பாங்களாம். அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு இளைஞர் புதுசாக ஆசிரியராக தேர்ந்தெடுத்து அங்கே சேர்றார், அந்த பள்ளியில் ஆசிரியராக பணிக்கு சேருகிறார். அந்த பொண்ணுங்க பசங்களாம் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த கேர்ள்ஸ் வந்து நாப்கினை அங்கே குளிருக்காக ஒவ்வொரு அறையிலையும் இந்த தணல் மூட்டி எரியும் ஒரு ஓரத்தில், அதில் கொண்டு போட்டுருவாங்களாம் இந்த பொம்பளை பிள்ளைங்க. அப்படிலாம் ரொம்ப ஒரு திமிரு பிடிச்சதாக இருக்குங்களாம். பசங்க கேட்கவே வேண்டாம், ஆம்பளை பசங்க. அப்போ இவர் வந்து கிளாஸுக்குள்ளே நுழையும் போது எல்லாம் விசில் அடிக்கிறதும் கத்துறதும் ஒரு மாதிரி இவரை பயமுறுத்துகிற மாதிரி அதுங்க தன்னுடைய இதெல்லாம் காட்டுது, அந்த ரவுடித்தனத்தை. அப்போ இவர் ஏதோ சொல்லிட்டு எழுதுறதுக்காக போர்டில் எழுதி திரும்பும்போது எங்கேருந்தோ ஒன்று வேகமாக பறந்து வந்து இவர் மேலே விழுதான். அவன் என்னத்தோ எரியிறான் அந்த பையன் உட்காந்துருக்கிறான். உடனே இவர் திரும்பி எடுத்து அதை விட வேகமாக அது எங்கே வந்திருக்குன்னு பூகிச்சு போட்டு ஒரு போட்டார் பாருங்க. அப்படியே கரெக்டாக அந்த எரிஞ்ச பையன் மேலே அது போய் திரும்ப தாக்கிடுச்சான். அவன் என்ன தெரிஞ்சானோ இவர் திருப்பி எரிஞ்சிட்டார். அப்படியே கப்பு அடங்கிட்டாங்களா, இவன் நம்ம பாஷையில பேசுகிறான்டா அப்படின்ட்டாங்களாம். அப்போ ரவுடியாகவும் பேசணும். ஆனால் அதுக்கு மேலே என்கிட்ட இருக்கு மகனே, உங்கள்கிட்ட இந்த ரவுடிசம் மட்டும் இருக்குது, என்கிட்ட நல்லதும் இருக்குது அப்படின்னு காட்டணும். அது மாதிரி இந்த காலத்தில் அதாவது அம்மா அப்பா வந்து இந்த மாடர்ன் இதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பல பேருக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் அதுக்கும் ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் எதை பார்க்குறா, அந்த லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் அவன் எதை பார்க்குறா அப்படின்னு நமக்கு வந்து வாட்ச் பண்ண தெரியணும்ல. எனக்கு ஒரு ஞாபகம் வருதும்பா ஒரு விஷயம். அதாவது நாங்க 2 வருஷம் வெளிநாட்டுல இருந்தோம் இல்லையாம்பா. யூகேல இருக்கும்போது எங்க பிள்ளைங்க கிட்ட ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. நான் வந்து சோசியல் மீடியாவை நல்லதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன், இன்டர்நெட்டை படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சிக்னேச்சர் வாங்கினாங்க. அந்த ஒரு முயற்சியும் அங்க இருக்கு இயல்பாவே. அது மாதிரி இப்போ சமீபத்தில் நேற்றுக்கு ஒன்று பார்த்தேன், 16 வயது வரைக்கும், சில பேர் 18ன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து இதை நெட்டை யூஸ் பண்ணுறத தடை செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கத்து வாதம். இப்போ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை, நெட்டில் நல்லதும் எத்தனையோ இருக்குது, அவங்களுடைய படிப்புக்கு உதவக்கூடியது, அதனால் இதைத்தான் பண்ணுறா, இதைத்தான் பார்க்குறா, இதைத்தான் பயன்படுத்துகிறா அப்படின்னு தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அவங்கள பயன்படுத்த விடணும் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு ஃபோன் வந்து இப்போ பள்ளி மாணவி கையில் கொடுக்குறோன்னு சொன்னால் அவள் என்னென்ன பார்க்குறான்னு அம்மா அப்பாவுக்கு செக் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட தான் அது எதை பார்க்குறாளோ அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சி தான் தீரணும். ஏன் அப்படின்னு சொன்னால், தப்பு அப்படிங்கிறது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும், தான் தப்புங்கிறதையே காட்டாது. நல்லதுங்கிறது சுவையாகவே தெரியாது. அதனால இது ஒரு மனிதனுடைய ஒரு பலவீனம் என்னன்னா, தவறானதால் சீக்கிரம் ஈர்க்கப்பட்டு விடுவான். அப்போ ஏதாவது ஒரு செக் வைக்கணும். அது வந்து சொல்கிற மாதிரி பெற்றோர் பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு போவதில் இந்த தற்கால நவீன சாதனங்களை நன்கு பயன்படுத்த தெரிகிறவர்களா, ஏமாளியாக இருந்துடாமல் இருக்கணும். சரி, இது ஒரு கருத்து. இது கூட ஒரே ஒரு விஷயம். மணி 8:15 ஆகுது. இன்னும் உங்களுக்கு தொடரலாம்னு சொன்ன நம்ம இந்த கலந்துரையாடலை தொடருவோம். கௌசல்யா, நீங்க கடைசியா சொல்றது. பேரண்ட்ஸ் வந்து பசங்க சொல்றதான் கேக்குறாங்க. அவங்க வந்து புத்திமதி சொல்ற மாதிரி. நீங்கெல்லாம் எந்த கேட்டகரியில இருக்கீங்க தெரியல. நான் கேட்டகரி நான் இல்ல. பல பேருக்கு போன் எல்லாம் கையாள தெரியும். அதனால அது வந்து உங்களுக்கு
பிரச்சனை இருக்காது. ஆனா நம்ம வாட்ச் பண்ணணும், அவங்கள பண்ணினாதான் தெரியும் அவங்க என்ன பாக்குறாங்கன்னு. விட்டுறக்கூடாது. அதான் சொல்றீங்க என்ன நீங்க பொறுத்த இல்லையா? வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கேன். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ட் வந்து எங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருக்கோம். உம் அம்பா அதுக்கப்புறம் அம்மா கௌசல்யா சொன்ன மாதிரியும்பா அது அந்த இவங்க மேம் பாமா மேம் சொன்ன மாதிரியும் சைல்ட்ஹுட்ல இருந்தே நம்ம வந்து அம்மா அப்பா சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர்ல வளர்ந்தோம். ஆனா இப்ப வந்து நான் அனுபவிக்காததை என் குழந்தையாவது அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஒரு மைண்ட் செட்ல தவறான கொள்கைமா, தவறான கொள்கைமா. அது ஒரு அதே மாதிரி நான் ஜங்க் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையில மாதிரி கஷ்டம் கத்து தருகிற பாடத்தை சுகம் கற்று தராது. அது ஈவன் ட்ரெஸ் செலக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஏஜுக்கு மேல நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் சொல்றத அடாப்ட் பண்ற மைண்ட் செட்டே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இல்ல. அதனால அவங்க அத பேரண்ட்ஸ் சொல்றத வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கல. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் இதை சொல்றத கேட்கலன்னா நான் இப்படி பண்ணிருவேன், அப்போ வேற வழி இல்ல, என்னவோ அவ பட்டு அனுபவிக்கட்டும்னா அவ சொல்றத அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து திட்டுறதே கிடையாது, பசங்களை வந்து திட்டுறது இல்ல. அதனால திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு திட்டும் போதுதான் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகும்போது இல்ல கூப்பிட்டு திட்டும் போது ஒரு தற்கொலை எண்ணம் வருது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பேரண்ட்ஸ் மேல ரொம்ப ஃபால்ட் இருக்கிற பொறுப்பு மாதிரி இருக்கு. அந்த பொறுப்புல இருந்து தற்கால பெற்றோர்கள் பல பேர் தவறி விடுகிறார்கள். அப்ப குழந்தைகளுடைய தவறுகளை அப்பப்போ சுட்டி காட்டணும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் நம்மளை குத்தம் சொல்லிட்டே இருக்காங்களேன்னு நினைச்சிடாதபடி ஒரு அன்போடு அரவணைப்போடு, ஆனா தப்புனா தப்புன்னு சொல்லி அவளை நல்லா வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கு. அப்ப பெற்றோருக்கு தான் நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும் இன்னைக்கு. கண்டிப்பா மனசு விட்டு பேச மாட்டேன்றாங்க பிள்ளைங்களோட எல்லாம். பிள்ளைங்களோட அவங்க பேசுறதே இல்ல இப்போ. இப்ப ஒரு அழகான பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க கோமதி. என்ன விஷயம்? பெற்றோர் வந்து குழந்தைகள்கிட்ட பேசணும். அவ ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வந்தா முதல்ல தன்னுடைய நண்பர் போல நினைக்கணும், மனம் விட்டு பேசணும். வீட்டுக்கு போனா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு நினைக்கிற மாதிரி அவங்களும் போனை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. என்ன தப்புன்னு தெரியுது, ஆனாலும் வாங்கி கொடுக்கறாங்க பேரண்ட்ஸ். ஏன்னா அவன் கேக்குறான் அப்படின்றதுக்காக. அதுதான் சமுதாயத்தினுடைய பேர் பிரஷர் மாதிரி. சமுதாயத்துல அது இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப அவங்கள்ட்டலாம் இருக்கு, நம்மகிட்ட இல்லையேன்னு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக வேற போயிடுது. ஆண்ட்ராய்டு ஃபோன், பட்டன் ஃபோனை வச்சுருக்க அப்படின்னா ஏதோ கம்யூனிகேட் பண்ண எனக்கு ஃபோன் போதும் அப்படின்னு நினைக்க முடியல. அப்படியெல்லாம் இருக்குது. சரி, இப்போ நாம் சிந்தித்த இந்த விஷயத்தை இதில் தொகுத்து சொல்லுங்கள் யாராவது உங்களுக்குள்ள. இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தொகுத்து சொல்லுங்கள். முத்துமாரீஸ்வரி சொல்லுங்கம்மா. பெற்றோருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ ஒரு பெற்றோர் வந்து குழந்தைகளுடைய தவறுகளை அப்பப்போ சுட்டி காட்டி திருத்தணும். விட்டு விட்டுட்டு பின்னாடி ஏதோ ஒண்ணுல மட்டும் சொன்னா போறாது. சோசியல் மீடியால அவங்க என்ன பார்க்குறாங்க வைக்கிறாங்கங்கிறத வாட்ச் பண்ற மாதிரி இவங்களுக்கு அதை கையாள தெரியணும் பெற்றோருக்கு. அப்புறம் வேறு கருத்துக்கள் என்ன சொன்னோம்? பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். அதனால அது வேற. இப்ப என்ன கொரோனா அந்த பீரியட்ல படிக்கிறதுக்கு ஒரு கருவியா வேற அதை கொடுத்து பழக்கிட்டோம் நம்ம. அப்போ ஒரு குழந்தையினுடைய ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல்லயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்கூல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு பேரண்ட்ஸ் அனுமதிக்கணும். நீ எப்படி என் பிள்ளைய தொட போச்சுன்னு சொன்னா எப்படி அதை செய்வாங்க? இல்ல அதாவது ஸ்கூல்ல இருந்து அனுப்புறது என்ன அப்படின்னா டைரக்டா பேரண்ட்டுக்கு அது ரீச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்டுடைய நாலேஜ் இல்லாமலே அவங்களே ஆப்ரேட் பண்றதுனால இந்த கௌசல்யா சொல்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ கிளாஸ் ஒர்க் வந்து அவங்க கிளாஸ்ல எழுதி போடாம போன்ல அனுப்பிடுறாங்க. போனை பார்த்து எழுதி அது தப்புதான். அது தப்புதான். அந்த மாதிரி அவங்களே பெர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆயிடுது. சரி, இப்போ நாம வந்து டீச்சர்ஸும் கண்டிக்கணும். அதோட வச்சுப்போம், நிறுத்திப்போம். இன்னைக்கு வகுப்பை மணி 8:20 ஆயிடுத்து.
அப்புறம் திரும்ப இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த கலந்துரையாடலை அன்னை நருளால் அடுத்த வாரம் தொடருவோம். நாம் பாரதியார் புதுமை பெண்ணை பற்றி அவ்வளவு கனவு கண்டார். நாம் அதில் 1000ல் 1 பங்காவது நாம் ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும் இந்த சமுதாயத்துக்காக. அதுக்காக தான் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் மனசில் பொங்கிட்டு இருந்த பல விஷயங்களை சொல்லுவதற்கு இது ஒரு தளமாக அமைஞ்சுது இந்த பாட்டு, பர்டிகுலராக இந்த பாட்டு. அதனால் இது குறித்து தொடர்ந்து சிந்திப்போம். சாந்தி நிலையமாம் யார் பாடுறோமா? சாந்தி நிலையமாம் शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी। जय श्री शारदा महामाई की जय. நமஸ்காரம். அன்னை நருளால் அடுத்த வாரம் சந்திப்போம். நமஸ்காரம். 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 எல்லாருக்கும் நமஸ்காரம்.